படத்தோட கிளைமேக்ஸில் பர்மி ஒரு பெரிய அரக்கன் கூட சண்டை போடுவான். இந்த சீனை பார்த்த மோஸ்ட் ஆஃப் தி ஆடியன்ஸுக்கு எதுவுமே புரியல. இந்த சீனை பார்த்த ஆடியன்ஸ் மைண்டில் ஏகப்பட்ட கேள்விகள் வந்துச்சு. யார் அந்த மான்ஸ்டர்? எதுக்கு அவன் கையில் ஒரு முடியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான்? எதுக்கு அவன் திடீர்னு பர்மியை தாக்க ஆரம்பித்தான்? இது எல்லா கேள்விகளுக்கும் நான் இப்போ பதில் சொல்ல போகிறேன். ஹிந்து ஃபோக்லோரில் சோமசர்மன் ஒரு பிராமணர் இருந்தார். அவர் ஒரு பெரிய அறிஞர். அங்கே வாழ்ந்த எல்லா மக்களையும் விட அவர் ரொம்பவே இன்டெலிஜென்ட். அவருக்கு கடவுள் பக்தியும் ரொம்பவே அதிகம். காலப்போக்கில் ஒரு ராஜா மேலே இருந்த பொறாமையால் இவரோட பக்தியும் அறிவாளித்தனத்தையும் யூஸ் பண்ணி அந்த ராஜா மேலே ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. தனக்கு இருக்கிற அந்த அறிவை அவரோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்து கெட்டவராக மாறி பிளாக் மேஜிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹிந்து ஃபோக்லோரில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதர்மம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த கடவுள் சோமசர்மன் செத்ததுக்கப்புறம் அவனுக்கு மறுபிறவி கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. மனுஷ பிறவி இல்லை, ராட்சச பிறவி, பிரம்ம ராட்சசன். அவனுக்குன்னு 2 பர்பஸையும் தராரு. எந்த ராஜா அவனுடைய ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அந்த ராஜா சொல்கிற வேலையெல்லாம் இவன் சரியாக செஞ்சு முடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரை சுற்றி இருக்கிற தெய்வீகமான இடங்கள்லாம் இவன் காவல் காக்கணும். ஆனால் அங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்த ராஜா இவனுக்கு வேலை தராங்களோ அவங்க தொடர்ந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இவன் வேலை இல்லாமல் இருந்தான்னா அந்த ராஜாவை பிரம்மராட்சசன் கொன்றுவான். கடவுள் சொன்ன மாதிரியே பிரம்மராட்சசனோட ஆத்மாவை ஒரு ராஜா கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு தொடர்ந்து வேலையும் கொடுத்துட்ருக்காரு. பிரம்மராட்சசன் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுனால அந்த ராஜா கிட்ட இவனுக்கு கொடுக்கறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. வேலை இல்லாத பிரம்மராட்சசன் ராஜாவை கொலை பண்ணுறதுக்காக ரொம்ப கோவத்தோட கிளம்புறான். போகிற வழியில் ராஜாவுடைய மனைவி, அதாவது ராணி, பிரம்மராட்சசனை எதிர்த்து நிற்கிறாங்க. இவனை இப்படியே விட்டா ராஜாவை கொன்றுவான்ற பயத்தில் ராணி புத்திசாலித்தனமாக அவனுக்கு ஒரு வேலையை தராங்க. பிரம்மராட்சசன் கிட்ட அவங்களோட ஒரு முடியை கொடுத்து, இந்த முடியை உன் கைகளை பயன்படுத்தி நேராக நிற்க வச்சு என்கிட்ட எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் தலைமுடியை நேராக நிற்க வைக்க முடியாது. இருந்தாலும் கடவுள் அவனுக்கு கொடுத்த பர்பஸ்னால அவன் காலம் முழுக்க அந்த முடியை இழுத்து நேராக நிற்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அவன் இருக்கிற அந்த குகை ரொம்ப தெய்வீகமான இடம்னு சொல்லி படத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பிரம்மராட்சசன் பல வருஷமா அந்த இடத்த காவல் காத்துட்டு வரான். பர்மி உள்ள வந்தவனே அவனை தாக்கவும் ஆரம்பிக்கிறான்.